Hello friends, welcome to beauticreation and beauticreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது காரசாரமான சட்னி. இந்த சட்னி இருந்தா ஒரு சட்டி சோறு இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது. அவ்வளோ டேஸ்டியான சட்னி தான் இது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா துவரம் பருப்பு சட்னி தான். ரொம்ப டேஸ்டியாகவும் காரசாரமாகவும் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம், எந்த வகையான சாதத்துக்கும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்து செய்யணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் அனைவருமே கேட்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு, துவரம் பருப்பு, பூண்டு எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு கடாய் வச்சுட்டோம், காஞ்சிருச்சு. கடாய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம துவரம் பருப்பு இருக்குது இல்லையா, அது ஒரு கப் அளவுக்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கும் கொஞ்சமாக புளி எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சில அளவுக்கு தான் சேர்த்துட்டு, புளி கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். ட்ரையாகவே வறுத்துட்ருக்கோம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடலுக்கு ஆரோக்கியமானது. எந்த வகையான சமையல் செஞ்சீங்கன்னாலும் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் வத்தல், காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, பருப்பு கூட சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட உப்பு தேவையான அளவு உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த வகையான சாதத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.